ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆண்டு கால பழைய சுயம்பு மரகத லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 4.5 அடி உயரம் கொண்ட லிங்கம் மிகவும் அழகான வடிவில் காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் எம்பெருமான் சிவன். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வன்றந்தாங்கல் அப்படிங்கிற கிராமத்துல தாங்க இந்த ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சித்தூர் போற வழியில இந்த வன்றந்தாங்கல் கிராமம் இருக்கு. ராதா ரெட்டியார் சரோஜம்மா நிலத்துல தான் இந்த மரகதலிங்கம் கோயில் கட்டியிருக்காங்க. பரம்பரையா இந்த லிங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த லிங்கத்தை பத்தி யாருக்கும் வெளியில தெரியல. சின்னதா ஷீட் மாதிரி போட்டு ஆலய வழிபாடு நடந்து வந்துட்டு இருக்கு கடந்த நிறைய வருஷங்களா. ஆனா இப்போ சோசியல் மீடியாக்கள் வழியா இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயில் ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இப்போ கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. இப்போதும் ஆலய பணிகள் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கு. இங்கு முதல்ல விநாயகர் சன்னதியும், கோயிலை சுற்றி நாகதேவதை சன்னதி, முருகன் வள்ளி தெய்வானை சன்னதி, பர்வதவர்தினி அம்மா சன்னதி அமைச்சிருக்காங்க. மூலவர் சன்னதிக்கு நேர் எதிர்ப்புறமாக பைரவர் சன்னதியும் மற்றும் நவக்கிரக சன்னதியும் அமைச்சிருக்காங்க. மூலவருக்கு வலது புறமா பெரிய தியான மண்டபம், அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்யறதுக்காக அழகா உருவாக்கி இருக்காங்க. இங்க சிவலிங்கமும் சாய்பாபாவும் வச்சிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்பவும் அழகா சிவன் காட்சி தருகிறார். அதுவும் மரகத லிங்கமா அவரை பார்க்கறதுக்கு கோடி கண் வேண்டுங்க. போயிட்டு கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அமைதியான சூழல்ல மிகவும் ரம்யமாகவும் அம்சமாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். Thank you for watching.